Dear students, good morning. 12th standard economics class பார்த்துட்ருக்குறோம். Once again we recall the lessons. Chapter 1 Introduction to Macroeconomics. இதில் நம்ம இது வரைக்கும் meaning of macroeconomics, limitations of macroeconomics, scope of macroeconomics, importance of macroeconomics பார்த்துட்ருக்குறோம். அதுக்கு அடுத்தது what are the economic systems பார்த்துட்ருக்குறோம். economic systemஸில் capitalism, features of capitalism, merits of capitalism, demerits of capitalism பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு சோசியலிசம், features of socialism, merits of socialism, demerits of socialism பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு மிக்சடிசம், மெரிட்ஸ், டிமெரிட்ஸ், ஃபீச்சர்ஸ் இது எல்லாமே பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கான்செப்ட் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பார்க்க போகிறோம். கான்செப்ட் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸில் ஒன்று ஸ்டாக் அண்டு ஃப்ளோ வேரியபிள்ஸ் இதை பற்றி பார்க்க போகிறோம். Variables used in economic analysis are classified as stock and variables. Variables மாறிலிகள் ரெண்டு வகைப்படும். ஒன்று ஸ்டாக் அண்டு ஃப்ளோ. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஸ்டாக் அப்படின்னா இந்த கொஷின் நம்ம ஃபஸ்ட்டு முட்டம் டெஸ்ட்டில் இன்டீரியர் 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஸ்டாக்னு கேட்டிருக்காங்க. ஸ்டாக் ரெஃபர்ஸ் டு எ quantity ஆஃப் அ கமாடிட்டி மெசர்டு அட் எ பாயிண்ட் ஆஃப் டைம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு பொருளை பாயிண்ட் ஆஃப் டைமில் மெஷர் பண்ணுறதுக்கு பேர், அதாவது குறிப்பிட்ட காலத்தில் மெஷர் பண்ணுறதுக்கு பேர் ஸ்டாக்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் மணி சப்ளை, அன்எம்ப்ளாய்மெண்ட் லெவல், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், ரிசர்வ்ஸ், கேபிட்டல் எக்ஸெட்ரா ஆர் த எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்டாக் வேரியபிள்ஸ். நெக்ஸ்ட்டு ஃப்ளோ வேரியபிள்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃப்ளோ வேரியபிள்ஸ் ஆர் மெஷர்டு ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். அதுக்கு இதுக்கும் ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் வித்தியாசம். ஸ்டாக் வேரியபிள்ஸ்னால் பாயிண்ட் ஆஃப் டைம், ஃப்ளோ வேரியபிள்ஸ் அப்படின்னா பீரியட் ஆஃப் டைம். எந்த காலகட்டத்தில் மெஷர் பண்ணுறோமோ தட் இஸ் கால்டு ஃப்ளோ வேரியபிள்ஸ். ஃபார் அன் எக்ஸாம்பிள் நேஷ்னல் இன்கம், இம்போர்ட்ஸ், எக்ஸ்போர்ட்ஸ், கன்சம்ஷன், ப்ரொடக்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸெட்ரா ஆர் த எக்ஸாம்பிள் ஃபார் ஃப்ளோ வேரியபிள்ஸ். நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரே ஒரு வேர்டு மட்டும் வித்தியாசம். ஸ்டாக் அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் டைம், ஃப்ளோ அப்படின்னா பீரியட் ஆஃப் டைம். திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட்டு எக்கனாமிக் மாடல்ஸ் அப்படின்னா என்ன. இப்போ மாடல்ஸ் அப்படின்னா நம்ம ஏற்கனவே 5 இயர் பிளான் மாடல்ஸ் இப்படின்னு ஒரு சில வார்த்தைகள் நம்ம பார்த்துருப்போம். மாடல் அப்படின்னா என்ன அப்படின்னா எ மாடல் இஸ் அ சிம்பிளிஃபைடு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ரியல் சுச்சுவேஷன். அதாவது ஒரு ரியல் சுச்சுவேஷனை எவ்வளவு சிம்பிளாக நம்ம எடுத்து சொல்ல முடியுமோ தட் இஸ் கால்டு மாடல். அதாவது ஒரு விஷயத்தை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு செஞ்சோம் அப்படின்னா தட் இஸ் கால்டு மாடல். இதே எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா தட் இஸ் கால்டு எக்கனாமிக் மாடல். அதாவது இந்த எக்கனாமிக் மாடல் இந்த நம்மளுடைய எக்கானமி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது நம்ம, அதாவது பொருளாதாரம் இயங்குதலை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எக்கனாமிக் மாடல் யூஸ் ஆகுது. எ மாடல் இஸ் அன் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஹவு த எக்கானமி ஆர் பார்ட் ஆஃப் த எக்கானமி ஒர்க்ஸ். பொருளாதாரம் எப்படி இயங்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம். சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கமில் நம்ம எத்தனை மாடல் பார்க்க போகிறோம் அப்படின்னா 3 மாடல் பார்க்க போகிறோம். ஒன்று 2 செக்டார் மாடல், இன்னொன்று 3 செக்டார் மாடல், இன்னொன்று 4 செக்டார் மாடல். இப்போ 2 செக்டார் மாடல் அப்படின்னா என்ன, அதாவது 2 செக்டார் மாடல் அப்படின்னா இட் இஸ் ஃபார் அ சிம்பிள் எக்கானமி வித் ஹவுஸ்ஹோல்டு அண்ட் ஃபோம். அதாவது ஹவுஸ்ஹோல்டுக்கும் ஃபோமுக்கும் இருக்கக்கூடிய சிம்பிளான தொடர்பை சொல்கிறது 2 செக்டார் மாடல். நெக்ஸ்ட்டு 3 செக்டார் மாடல், அதாவது 3 அடுக்கு மாதிரி அப்படின்னா என்ன அப்படின்னா மிக்சட் அண்ட் க்ளோஸ்டு எக்கானமி வித், அதாவது மிக்சட் எக்கானமி, க்ளோஸ்டு எக்கானமி 3 செக்டார் மாடலில் இருக்குது. ஒன்று ஹவுஸ்ஹோல்டு இருக்கும், இன்னொன்று ஃபோம் இருக்கும், இன்னொன்று கவர்மெண்ட் இருக்கும். இந்த 3ம் சேர்ந்தது 3 செக்டார் மாடல். 2 செக்டார் மாடல்னால் 2 இருக்கும், ஒன்று ஹவுஸ்ஹோல்டு, இன்னொன்று ஃபோம். 3 செக்டார் மாடல் அப்படின்னா ஹவுஸ்ஹோல்டு, ஃபோம் அண்டு கவர்மெண்ட், அரசாங்கமும் இதோட சேர்ந்து செயல்படுறதுக்கு பேர் 3 செக்டார் மாடல், மும்முறை மாதிரி அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று 4 செக்டார் மாடல், அதாவது 4 துறை மாடல் அப்படின்னா என்ன, மாதிரி அப்படின்னா என்னென்னா இதில் ஹவுஸ்ஹோல்டு இருக்கும், ஃபோம் இருக்கும், கவர்மெண்ட் இருக்கும், இன்னொன்று ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு, அதாவது எக்ஸ்டர்னல் செக்டார்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கோ அதையெல்லாம் ஒருங்கிணைந்து செயல்படுறதுக்கு பேர் 4 செக்டார் மாடல். நம்ம இந்த ஹவுஸ்ஹோல்டு அப்படிங்கிறதுல என்னென்ன இருக்கும் அப்படின்னா இந்த ஹவுஸ்ஹோல்டு செக்டார் இஸ் சோல் பையர் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ். அதாவது ஒரு குடும்பத்தில் எவ்வளவு பொருளையும் பண்டங்களையும் வாங்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறது
அதாவது சோல் பையர், அதாவது ஒரு குடும்பம் அப்படிங்கிறது தனியாக செயல்படக்கூடியது. நெக்ஸ்ட்டு ஃபோம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது ஒரு குடும்பத்துக்கு தேவையான எல்லா பொருளையும் உற்பத்தி செய்கிறது ஒரு நிறுவனத்தினுடைய வேலை. அதாவது இந்த லேண்ட் லேபர் கேபிட்டல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷனை எப்படி ஒருங்கிணைக்கிறது, எவ்வளோ உற்பத்தி செய்கிறது அப்படிங்கிறது நிர்ணயிக்கிறது ஃபோமோட ஒர்க்கு. நெக்ஸ்ட் நீங்கள் இந்த டயக்ராமை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். கண்டிப்பாக 2 செக்டார் மாடல் அப்படின்னாலே நீங்கள் இந்த டயக்ராமை கண்டிப்பாக போட்டே ஆகணும். இப்போ பார்த்தீங்க இந்த டயக்ராமை பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஹவுஸ்ஹோல்டுலேருந்து ஃபோமுக்கு போவோம். அதாவது குடும்பங்களில் இருக்கக்கூடிய, அதாவது உற்பத்தி செய்யப்படக்கூடிய பொருளை நம்ம ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஃபோமுக்கு போகும். ஃபோமில் அது வந்து ஒரு கன்சியூமர் குட்ஸாக கன்வெர்ட் செய்யப்பட்டு அது திரும்ப எங்கே வரும், நம்ம ஹவுஸ்ஹோல்டுக்கு வாங்குகிறோம். அண்ட் எக்ஸாம்பிள், நம்ம சுகர் கேனை நம்ம உற்பத்தி செய்கிறோம் அப்படின்னா அந்த சுகர் கேன் ஃபோமுக்கு போய் சுகராக கன்வெர்ட் ஆகி திரும்ப நமக்கு எப்படி வரும் அப்படின்னா சுகராக நம்ம வீட்டுக்கு வருது. இதை விட பெரிய எக்ஸாம்பிள் எதுவும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் கால்டு 2 செக்டார் மாடல். 3 செக்டார் மாடல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹவுஸ்ஹோல்டுலேருந்து கவர்மெண்ட்டுக்கு போய் கவர்மெண்ட்லேருந்து ஃபோமுக்கு போய் திரும்ப ஃபோமுலேருந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து நமக்கு என்னவா வரும் அப்படின்னா ஹவுஸ்ஹோல்டுக்கு வர்றது. அண்ட் எக்ஸாம்பிள், ஹவுஸ்ஹோல்டு என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணுறாங்க. இந்த டேக்ஸ் என்ன பண்ணுது கவர்மெண்ட்டு, நம்ம ஃபோமுக்கு கவர்மெண்ட் பர்ச்சேஸ் அப்படிங்கிற இதில் கொடுக்குறாங்க. அந்த ஃபோம் என்ன பண்ணுது, திரும்ப டேக்ஸுங்கிற ஒரு மெத்தடில் அதை கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறாங்க. கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, சோசியல் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது சோசியல் வெல்ஃபேர் அப்படிங்கிறதுல திரும்ப அந்த பணத்தை என்ன பண்ணுதுன்னா ஹவுஸ்ஹோல்டுக்கே செலவு பண்ணுறது. திஸ் இஸ் கால்டு 3 செக்டார் மாடல். நெக்ஸ்ட்டு 4 செக்டார் மாடல் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய மற்ற, அதாவது கவர்மெண்ட் ஹவுஸ்ஹோல்டுலேருந்து கவர்மெண்ட்டுக்கு, கவர்மெண்ட்லேருந்து ஃபோமுக்கு, ஃபோமுலேருந்து திரும்ப கவர்மெண்ட்டுக்கு, திரும்ப கவர்மெண்ட்லேருந்து திரும்ப ஹவுஸ்ஹோல்டுக்கு போகும். இது இல்லாமல் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இது எல்லாமே ஒரு சில சமயம் டைரெக்டாக கவர்மெண்ட்டோட தலையீடு இல்லாமல் ஹவுஸ்ஹோல்டுலேருந்து ஃபோமுக்கு பர்ச்சேசிங் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஃபோம்லேருந்து டைரெக்டாக ஹவுஸ்ஹோல்டுக்கு வேஜ், டிவிடெண்ட், இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட், ரெண்ட்டு அப்படின்னு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இந்த டயக்ராமை போட்டால் கூட போதும். ஸோ இது 2 செக்டார் மாடல், 3 செக்டார் மாடல், 4 செக்டார் மாடல். நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையுமே இதோட இந்த லெசன் முடியுது. நீங்கள் இந்த டயக்ராமை நல்லா பார்த்துக்கிட்டீங்கனாலும் 2 செக்டார் மாடல், 3 செக்டார் மாடல், 4 செக்டார் மாடல் எழுதிக்கலாம். 4 செக்டார் மாடல் ஒரு சில சமயம் 5 மார்க்கில் வரக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம லெசன் நம்பர் சாப்டர் 1ல் இன்ட்ரடக்ஷன் டு மேக்ரோ எக்கனாமிக்ஸை பார்த்துருக்கோம். ஒன்ஸ் அகைன் இந்த ஹிண்ட்ஸை ஒரு நிமிஷம் பார்த்துக்கலாம். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னா என்ன, மேக்ரோ எக்கனாமிக்ஸுங்கிறது பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் என் எக்கானமி ஆஸ் அ ஹோல், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லைன். நெக்ஸ்ட் எக்கனாமிக் சிஸ்டம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா கேபிட்டலிசம், நமக்கே தெரியும். கேபிட்டலிசம் அப்படின்னாலே ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிசம் ஆடம் ஸ்மித், ஹார்ட் ஆஃப் கேபிட்டலிசம் ப்ரைஸ் மெக்கானிசம், கோல்டன் ரூல் ஆஃப் கேபிட்டலிசம் இஸ் ப்ராஃபிட் மோட்டிவ். 3 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு சோசியலிசம் அப்படின்னா என்னென்னா ஃபாதர் ஆஃப் சோசியலிசம் கார்ல் மார்க்ஸ், மெயின் மோட்டிவ் சோசியல் வெல்ஃபேர் மோட்டிவ், மெயின் ஓவரால் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா கவர்மெண்ட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு மிக்சடிசம் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க். ஒரு க்ளோசரியிலேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கேட்டிருக்காங்க அப்படின்னா அது இந்த 2 மார்க்குன்னு கூட சொல்லலாம். ஃபஸ்ட்டு மிட்டம் டெஸ்ட்டில் நான் எல்லாத்தையுமே கிளியராக சொல்லியிருக்கேன். எதெல்லாம் இன்டீரியரில் எட்டாபிசம் கேட்டிருந்தாங்க, நெக்ஸ்ட்டு மிக்சட் எக்கானமி கேட்டிருந்தாங்க. இது ரெண்டுமே இன்டீரியர் 2 மார்க்கில் ஃபஸ்ட்டு மிட்டம் டெஸ்ட்டில் வந்தது. மிக்சடிசம் அப்படிங்கிறதுனா என்னென்னா கோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக்கும் ஒன்றா சேர்ந்து செயல்படக்கூடியது மிக்சடிசம். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். குளோபலிசம் அப்படிங்கிறது இன்டர் கனெக்டடு அண்டு இன்டர் டிபெண்ட் ஆன் ஈச் அதர் கண்ட்ரி, எல்லா கண்ட்ரியும் ஒருங்கிணைந்து நம்மளுடைய எக்கானமியை மேம்படுத்த செய்கிறது குளோபலிசம். உலகத்துவம் அப்படிங்கிறது, ஸ்டாக் அப்படிங்கிறது, பாயிண்ட் ஆஃப் டைம், ஃப்ளோ அப்படிங்கிறது, பீரியட் ஆஃப் டைம், எக்கனாமிக் மாடல் அப்படிங்கிறது எக்கானமியை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு வச்சுருக்கக்கூடிய ஒரு செக்டார் தான் எக்கனாமிக் மாடல். இதில் 3 மாடல் இருக்குது. 1 2 செக்டார் மாடல், ஹவுஸ்ஹோல்ட் அண்டு ஃபோம். 3 செக்டார் மாடல், ஹவுஸ்ஹோல்ட், கவர்மெண்ட் அண்டு ஃபோம். 4 செக்டார் மாடல், ஹவுஸ்ஹோல்ட், கவர்மெண்ட், ஃபோம் அண்டு ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு, தட் இஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட். இது எல்லாமே 3 செக்டார் மாடலில் வந்துடும். 4 செக்டார் மாடல், 3 செக்டார் மாடல், 2 செக்டார் மாடல் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். இது எல்லாமே இந்த லெசனுடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே 1 மார்க்கு
21 மார்க் அப்படியே இருக்குது. அதோடைய வித் ஆன்சர்ஸ் 21 மார்க் வித் ஆன்சர்ஸ் இருக்குது. நான் உள்ளே சொல்லும் பொழுதே எந்தெந்த 1 மார்க்லாம் இன்டீரியர் 1 மார்க் அப்படின்னு நான் நோட் பண்ணி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு 2 மார்க்ஸ் இருக்குது. இது இல்லாமல் என்னென்ன 2 மார்க்ஸ் இன்டீரியரில் வந்திருக்கு அதையும் நம்ம நோட் பண்ணியிருக்கோம். 5 மார்க் இருக்குது, 3 மார்க் இருக்குது. ஸோ நல்லா லெசனை ரீட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு யூனிட் மெட்டீரியல் சென்ட் பண்ணுறேன், தயவு செஞ்சு படிங்க. தேங்க்யூ வெரி மச்.